ஆண்டவர் அச்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது எபேசியர் 3:16 நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். Ephesians chapter 3:16 that he would grant you according to the riches of his glory to be strengthened with the might through his spirit in the inner man. பரிசுத்த ஆவியானவராலே உள்ளான மனுஷன்ல நம்ம எப்படி பலப்படுவது? ஹல்லேலூயா. நமக்கு உள்ளான மனுஷன் உண்டு, இன்னர் மேன். நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்படியாக ஆவி ஆத்மா சரீரத்தில் மனுஷனுடைய ஆவி மட்டுப்படுத்தப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் மேலே எழுதல் தான் உள்ளான மனுஷனில் நாம் பலப்படுவது. இதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிடுங்கள், முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். கர்த்தாவே, என்னுடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்துங்க. உள்ளான மனுஷன் பலப்படுத்துறதுக்கு முதலாவதாக நாம் வேத வசனத்தை தியானிக்க வேண்டும். இரண்டாவது, முழங்கால் படியிட்டு நமக்கென்று நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக வேத வசனத்தை அதிகமாய் தியானிக்க வேண்டும். நான்காவதாக வேத வசனத்தை அப்ளை பண்ண வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். ஐந்தாவதாக பொய்யாய் கலந்து போட வேண்டும், பிறனுடன் உண்மை பேச வேண்டும். அதற்கு முன்பாக நாம் கர்த்தரோடு கூட உண்மை பேச வேண்டும். இந்த 5 காரியங்களை நாம் செய்யும் பொழுது நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்பட்டு நமக்குள்ளாக விசுவாச வரங்கள் செயல்பட்டு ஹல்லேலூயா அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் நமக்குள்ளாக வந்து நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை, அந்த வல்லமை தான் உள்ளான மனுஷன், த இன்னர் மேன், the strength of inner man. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உள்ளான மனுஷனில் நாங்கள் நாளுக்கு நாள் பலப்படும்படியாக எங்களுடைய இச்சைகளை, எங்களுடைய பழைய காரியங்களை, பழைய மனுஷனை களைந்து போட்டு சிலுவையிலே உரிந்து போட்டு ஒரு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுகிறோம். அதிகாலை வேளை எழுந்து உடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது உள்ளான மனுஷன் பலப்படுத்தப்பட்டு எல்லா செல்ஸும் ரிப்பேர் ஆகி ஒரு நியூ ரெவல்யூஷனோடு கூட நாங்கள் இந்த நாளுக்குள்ளாக போகும்படியாக செபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you.